ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காவை ஒரு 6 இல்லாட்டினா 8 வந்து பிரிச்சுக்கோங்க. 8 வந்து ஃபஸ்ட்டு 4 மட்டும் நல்லா பெருசாக கீழே இறக்கிட்டு மீதி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இன்றைக்கி நான் வந்து நல்லா ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா மூடி வச்சு இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு வந்து தேங்காய்ச்சல், குழம்புக்கு ஏற்ற மாதிரி சீரகம், மிளகு, மிளகாய் வத்தல் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி பழம், இன்றைக்கி வந்து நான் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து நல்லா அரைச்சி போட்டுட்டேன். திரும்பி அதே மாதிரி அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுனே வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இதிலே வந்து மல்லித்தூள் எல்லாமே எனக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண மிளகாத்தூளும் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையானக்கு உப்பு, புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கவுமே வந்து வதக்கி வச்சுருந்த பிரிஞ்சால் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு வரணும். நல்லா கெட்டியானதுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.